Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதலாக குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா குமரில பட்டர். இங்கே இடைக்காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு வந்து குழப்பறதுக்காக கொடுத்துருப்பாங்க. திராவிடர் அப்படின்ற சொல்ல முதலாக குறிப்பிட்டவர் நமக்கு குமரில பட்டர் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். சமண மதத்தில் சில சிற்பங்கள் டேஸ் உடையவனவாக காண கிடைக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் நமக்கு 9th தமிழ்லேருந்து எடுத்திருக்காங்க. அளவுக்கு மீறிய உயரமும் வருமானம் இதெல்லாம் ரீட் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு டைம் சும்மா ரீட் பண்ணியிருந்திருப்போம். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வருமா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். பட் இந்த மாதிரி கொஷின்ஸும் வருது. ஸோ ரீட் பண்ணும்போது தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிறுகதை மற்றும் அதனுடைய ஆசிரியர் பொருத்தனும். உண்மை சுரம் இதோடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன். ஓகேங்களா? ஜெயம் அப்படின்னாலே வந்து உண்மை அப்படின்ற மாதிரி, ஜெயம்னாலே வெற்றின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் உண்மை அப்படின்னு ஞாபகம். கலைக்க முடியாத ஒப்பனைகள் இதோட ஆசிரியர் வந்து வண்ணதாசன். ஓகேங்களா? ஸோ வந்து கலைக்க முடியாத ஒப்பனைனாலே மோஸ்ட்லி என்னது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ வண்ணம் பூசினா தான் அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி, அதை கலைக்க முடியாத அழகாக இருக்கும் பார்க்கவே அப்படின்னு. பாலைப்புறாவோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தோன்னா சமுத்திரம். ஓகேங்களா? சமுத்திரம்னா கடலை தாண்டி கூட புறா வந்து பறந்து போகும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து இரவின் நடுவரை வந்து நூலோட ஆசிரியர் வந்து புவியரசு. புவிக்கு வந்து இரவுன்னு ஒன்று இருக்குது, பகல்னு ஒன்று இருக்குது பூமிக்கு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இதில் வந்து இந்த மாதிரி ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, உங்களுக்கான கேள்வி. கால்டுவெல் வந்து ஒரு நூல் வெளியிட்டிருப்பார், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம்னு. அது எந்த வருடம் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டான கமெண்ட்டை நான் லைக் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.